அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷனில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு விலை ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. வித் ப்ரீஸ் டேவோட லோவுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்து நமக்கு ஒரு கேப் டவுன் மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ப்ரீஸ் டேவோட டைரக்ஷன், அதாவது ப்ரீஸ் டே நடந்த ட்ரேடிங்க்கு இன்சைடில் ஓப்பனிங் இல்லாமல் அதோட டேவோட லோவுக்கு பிலோ ஓப்பனிங் இருக்கிறதுனால பார்த்தோன்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நம்ம இந்த டவுன்ஃபாலை கன்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நாம இந்த இடத்துல பார்த்தோன்னா டவுன்ஃபாலை கன்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி பார்த்தோன்னா நமக்கு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் கூட என்ட்ரியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நாம ஒரு கால்சலரோட ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நமக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன்ல இருக்கு, இல்ல புட் சைடில் நம்ம போகலாம் அப்படின்னா அன்னையோட ஓப்பனிங் கொடுத்த லோவை கட் பண்ணி ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? புட் சைடுக்கு உண்டான டைரக்ஷனுக்கு உண்டான பார்க்கக்கூடிய விஷயத்தை இந்த லோ ஓப்பனிங் கொடுத்த லோ கட் பண்ணி பிலோ போறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 24,300 கார்டு, 24,200 புட்டு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு ஓப்பனிங் பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோன்னா ஓப்பனிங் பிரைஸ் 24,289 அப்படிங்கிற அவசரத்துக்கு நம்ம 24,300 அப்படிங்கிற காலோட பிரீமியத்தை எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த காலோட பிரீமியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிற எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா 24,300 பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆச்சு அப்படின்னா பிரீமியம் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிற, அதாவது ஃபியூச்சர் சார்ட் ஒரு டவுன் ஆனாங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா புட்டோட பிரீமியம் பார்த்தா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? காலோட பிரீமியம் டிராப் ஆகும். அப்படிங்கும்போது காலோட பிரீமியம் எதை நோக்கி போகும் அப்படின்னா இந்த 24,300 ஏடிஎம் இருக்கிற ஸ்ட்ரைக்கு பார்த்தா நமக்கு ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை நோக்கி போகும். சரிங்களா? அப்படின்னா நம்ம 24,400 நோக்கி இந்த ஸ்ட்ரைக் போகும் அப்படிங்கிறத பார்க்கும். அப்படிங்கும்போது நமக்கு 24,300 அப்படிங்கிற புட்டும் இருக்கும். நமக்கு பார்த்தோன்னா அதுதான் ஏடிஎம்மா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அந்த 24,300 அங்கே எங்களோட புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதை நோக்கி போகும் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நோக்கி போகும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஐடிஎம் ஸ்ட்ரைக் நோக்கி போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நாம எதுக்கு 24,200 புட்டை எடுத்திருக்கோம், அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை இங்க எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு எதனால ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தோன்னா நமக்கு அந்த லெவல்ஸ் 24,300 அப்படிங்கிற லெவல்ஸ் ஹையோட பிரீமியத்தோட ஹையை 300 பிரீமியம் ரீச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா அந்த 300 பிரீமியத்தோட ஹையை ரீச் பண்ணி அவங்க மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறது சார்ட்ல பார்க்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு 300 பிரீமியத்தோட ஹையுக்கு மேலே, சரிங்களா, 24,300 பிரீமியத்தோட ஹையுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலோட பிரீமியம் ஹையுக்கு மேலே 182க்கு மேலே பிரீமியம் 24,300 புட்டோட பிரீமியம் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படி இதனால நமக்கு நமக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அவங்க ரிஜெக்ஷன் இது வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஓடிஎம் இதுலயே பார்த்தோன்னா நமக்கு எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணலாம். இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்க முடியும். நமக்கு பார்த்தோன்னா 24 இந்த மாதிரியும் வச்சு நமக்கு டைரக்ஷன் கொண்ட ஸ்ட்ரைக்கிங் எடுக்க முடியும். இவங்க எங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு பார்த்தோன்னா எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 24,200 புட்டு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். சரிங்களா? அவங்க பார்த்தோன்னா பிலோ போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக பிலோ போனாங்கன்னா நமக்கு அடுத்து அவங்க என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது 24,200 ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஆகுறாங்களா அப்படிங்கிற ஹைக்கு மேலே போய் ஏடிஎம் ஆகுறாங்களா அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக தான் நமக்கு 24,200 புட்டோட பிரீமியத்தை எடுத்திருக்கோம். இந்த இடத்த அதுதான் சொல்லிக்கூட விஷயமா இருக்கும். ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு கான்செப்ட் இதுதான்.
அப்படிங்கும்போது பார்த்தோன்னா 24,200 புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,300 காலோட பிரீமியத்துக்கு ஹைக்கு மேல வந்து டிராவல் பண்ணணும் சரிங்களா. அப்பதான் வந்து நமக்கு வந்து ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறீங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்த லோவுக்கு பிலோ வந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும் சரிங்களா. அவங்க பார்த்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 184க்கு அபோவ் வந்து போகல. அதுவும் இல்லாத பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்த சரிங்களா, ஓப்பனிங் கொடுத்த லோவுக்கு பிலோ வந்து போகல அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும். டேவோட லோவுக்கு பிலோ வந்து அவங்க போகல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அப்படியே நமக்கு வந்து ஓப்பனிங் லோவுக்கு பிலோ வந்து மூமெண்டம் கொடுத்தாலுமே நமக்கு பாருங்க, மூமெண்டம் கொடுத்திருந்தாலும் 24,200க்கு பிலோ வந்து மூமெண்டம் கொடுத்திருந்தாலுமே வந்து பிரீமியம் வந்து நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூமெண்டம் கொடுக்கல. அப்படிங்கும்போது நமக்கு இந்த விஷயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து தான் இருக்கு. அதாவது அதாவது புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா ஒரு செல்லிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து ஸ்ட்ராங்கா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து நாம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுபோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து காலோட பிரீமியத்துல வந்து ரிஜெக்ஷன் ஏரியா வந்து பார்க்கணும் சரிங்களா. நமக்கு வந்து ஒரு லோ லெவல்ஸ் போகுது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து புட்டோட பிரீமியத்துக்கு நமக்கு இந்த ஹைய போனா வந்து ஓகே நமக்கு வந்து டவுனுக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது ஃபியூச்சர் சார்ட் வந்து டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் நடக்கும். புட்டோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், காலோட பிரீமியம் டிகிரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இதுக்கு உண்டான காலோட பிரீமியத்துக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சரிங்களா. நமக்கு வந்து லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,200 பிரீமியம் எடுக்காக நமக்கு வந்து 24,100 பிரீமியத்தோட லோ வந்து எடுத்திருக்கும் சரிங்களா. அது பாருங்க, இந்த லெவல்ஸ்க்கு மேல ஏற்கனவே ஓப்பனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பிலோல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா. லோ பாருங்க, நான் வந்து லோ வைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ரூபாய் அப்படிங்கிற வந்து பிரைஸ் வந்து வருது. 120 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு நியரஸ்டா வந்து வந்திருக்கு. அது அதோட 24,300ஓட லோ பாருங்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரைஸ் இருக்குன்னு 106 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் வந்து இருக்கு. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க வந்து முன்னாடி சரிங்களா 24,000க்கு 24,300 பிரீமியத்தோட பிலோ வந்து தான் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது 24,200 புட்டோட பிரீமியத்துல வந்து சப்போர்ட் எடுக்கல, அதாவது லோ லெவல்ஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்கல, பிலோ இருக்கிற பிரீமியத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து எடுக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா 24,100ஓட பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. 24,000 பிரீமியத்தோட புட்டோட பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் தான் எடுத்து இங்க வந்து லெவல்ஸா வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு பிலோ வந்து போனா மட்டும்தான் நமக்கு வந்து கால் சைட்ல வந்து பிலோ வந்து அந்த பிரீமியம் வந்து போனா மட்டும்தான் நமக்கு வந்து புட் சைட்ல வந்து 184 ரூபாய்க்கு அபோவ் வந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் சரிங்க. நமக்கு பாருங்க, இந்த 190 ரூபாய் 190 வெறும் 90 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல்ஸுக்கு பிலோ வந்து அவங்க வந்து போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் சரிங்களா. பாருங்க இங்க மார்க் வைக்கிறேன் பாருங்க, இந்த லெவல்ஸ் லோ வந்து 190 ரூபாய் லோ பாத்தீங்கன்னா வந்து இந்த கேண்டலோட லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 ரூபாய். 88 ரூபாய் பிரைஸ் வந்து பிலோ வந்து போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு பாருங்க இதோட லோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்லயே வந்து நிக்கிறாங்க. அதுக்கு பிலோ வந்து போக முடியல அப்படிங்கிறதையும் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்க வந்து சப்போர்ட் லெவல்ஸா எடுத்திருக்கோம். காலோட பிரீமியத்துக்கு உண்டான சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சுங்களா. 24,100 வந்து சப்போர்ட் லெவல்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 24,000, அதாவது புட்டோட பிரீமியத்துக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24,300 பிரீமியத்தோட ஹையை வந்து நோட்டீஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பாருங்க நமக்கு வந்து கரெக்டா ஒரு பாருங்க இந்த லெவல்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு நமக்கு வந்து கால் சைட்ல வந்து மூவ்மெண்ட் ஆஃப் பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் பாருங்க சரிங்களா. இங்கன்னா ஓப்பனிங்ல கொடுத்த பிரீமியம் லெவல்ஸ் எனக்கு வந்து இங்க லெவல்ஸ் இல்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் மேஜரா வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துருக்க மாதிரி இருக்கு சரி. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் நமக்கு வந்து பார்க்க முடியும் சரிங்களா. இந்த லோவில் இருந்து போறாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் நமக்கு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24,100ஓட பிரீமியம் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. அந்த பிரீமியத்தோட ஹைய பேஸ் பண்ணிட்டு வந்து லெவல்ஸ் எடுத்துப்போம் சரிங்களா. இந்த பிரீமியத்தோட ஹைய பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்த ஹை பாருங்க, அந்த ஹைக்கு மேலதான் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் சரிங்களா. இந்த ஹைக்கு மேல வந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓவரால் ஹையை வந்து கட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேல டிராவல் பண்ணாலும் 200 பிரீமியத்தோட ஹைக்கு மேல இவங்க போகணும் சரிங்களா.
கால் சைடில் மூமெண்டம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 24,200 பிரீமியத்தோட ஹைக்கு மேலே வந்து இவங்க வந்து மூமெண்டம் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணி $190 அப்படிங்கிற பிரைஸுக்கு ஹைக்கு மேலே இவங்க வந்து போனால் மட்டும்தான் நமக்கு வந்து அப்புக்குண்டான டைரக்ஷனாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து 100ஓட பிரீமியத்தோட லெவல்ஸ் தான் வந்து மினிமம் லெவல்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த லெவல்ஸுக்குள்ளே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் பார்ப்போம். சரிங்களா, இங்கே வந்து ஹை லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனிங்லேயே வந்து அதுக்கு ஹை லெவல்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படிங்கும்போது லோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து நியூ ரெஃபரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, அதாவது நியூ ஹை வந்து கிடைச்சிருக்கும் போது இந்த ஹைக்கு அப்போ வந்து மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்கே லெவல்ஸ் எடுக்க முடியும். எந்த லெவல்ஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது பார்த்தோன்னா காலோட பிரீமியத்துக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக வந்து அந்தோட பிரீமியத்தோட ஹை வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இங்கே கிடச்சிருங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தோன்னா $142 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது $142 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அபவ் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 பிரீமியம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 200 பிரீமியம் எடுத்திருந்தோம், அதை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஓவரால் பார்த்துடலாம். நமக்கு பாருங்க இந்த கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து போனோம்னா இந்த புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து கன்யூஸாக செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த பார்க்கணும். நமக்கு அதை பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. அப்படிங்கும்போது இங்கேயே வந்து மூமெண்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். நமக்கு வந்து இங்கேயும் லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும், அதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கிறீங்க வந்து ஸ்ட்ரைக் வந்து செக் பண்ணி பாருங்க. இதை வந்து சப்போர்ட் லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு. நமக்கு வந்து இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துரும். பாருங்க நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் அதாவது காலோட ப்ரீமியம் பாருங்க இங்க சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து பாருங்க இங்க வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இல்லாம இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த புட்டோட ப்ரீமியத்தோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் காட்டியிருக்கு. அப்படிங்கும்போது பாருங்க நமக்கு இங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இதுக்கு முன்னாடி நடக்குதுங்களா, இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் கிடையாது, நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் காட்டியிருக்காங்க. இதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிட்டு எந்த மாதிரி செக் பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணி இந்த சப்போர்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், எந்த விதமான பையன்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.